இது நாங்கள் 8 பேர் சேர்ந்து டைரக்ட் பண்ண படம். இந்த படத்தை எங்களுக்கு நம்பி இந்த படத்தை வாய்ப்பு கொடுத்த என்னுடைய ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் சார், சுதன் சார், கலை சார் 3 பேருக்கும் ரொம்ப நன்றி எங்கள் 8 பேர் சார்பாக. இது சிவகார்த்திகேயன் சார் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆள் என்னை நம்பின அந்த ஒரு நம்பிக்கையில் ஆரம்பித்த படம் தான் இது. ஏன்னா இந்த படம் கிட்டத்தட்ட நிறைய சாபங்களை தாண்டி கடைசியாக ஒரு இதுக்கு மேலே ஒரு வாரம் கிடைக்குமான்ற அளவுக்கு ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு எங்களுக்கு. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது இந்த ப்ரொடக்ஷன் டீம். கார்த்திக் ஐயா, ராகுல் ஐயா, திவாகரன், இவங்க 3 பேரும் எங்களுடைய இபி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர்ஸ். நான் நிறைய நேரம் யோசித்தேன், நான் ஏடியா வேலை பார்த்த எல்லா படங்கள்லையுமே அந்த க்ரியேட்டிவ் டைரக்ஷன் டீமும் ப்ரொடக்ஷன் டீமும் சேர்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு கோல்டு வார் எப்போவுமே இருக்கும். அது பணமும் க்ரியேட்டிவும் சேர்கிற இடத்துல அப்படி ஒரு இருக்கும் எப்போவுமே. ஆனால் இந்த படத்தில் அப்படி ஒரு தடவை கூட எங்களுக்குள்ளே எந்த விதமான பிரச்சனையுமே வரல. அது ஏன்னு நான் ரொம்ப யோசித்தப்போ நான் அப்சர்வ் பண்ணது ஒன்று தான், இந்த ப்ரொடக்ஷன் எங்களை மாதிரியே அவங்களும் பேஷனாக இந்த படத்துடைய ஒவ்வொரு நாளையும் கிடக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி பட்ஜெட்டுக்குள்ளே இந்த படத்தை முடிக்கணுன்ற அந்த அக்கறை இருக்கோ, அதே நேரத்தில் டைரக்டர் என்ன நினைக்கிறாரோ அதை எப்படியாவது அவருக்கு எடுத்து கொடுத்துடணுன்ற கடமையும் ஒவ்வொரு நாளும் வச்சுக்கிட்டே கிடக்கிறாங்க. ஸோ அதனால தான் மேபி எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து வர்ற எல்லா படங்களும் இப்படி வருதோ என்னன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த ப்ரொடக்ஷனில் வேலை பார்த்த ராகுல் சார், கார்த்திக் சார், திவாகரன் 3 பேருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இவங்க 3 பேர் இல்லைன்னா எங்களால் இந்த அவுட்டு கொடுத்துருக்க முடியும்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதுக்கப்புறம் என்னுடைய கோ ப்ரொடியூசர் கலை சார் வந்து சீன் பேப்பர் ஷெட்யூலோட ஸ்பாட்டில் உட்காந்துருக்கு நான் பார்த்த ஒரே ப்ரொடியூசர் அவர் தான். இந்த மாண்டேஜுக்கு 1 மணி நேரம் போதுமே, ஏன் எக்ஸ்ட்ரா போயிட்டுருக்காரு அப்படின்னு வெளியில் கேட்குற சத்தங்கள் எனக்கு கேட்கும். அப்பப்போ உள்ளே வருவார், சிவா எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேட்பார். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இன்னும் 5 நிமிஷம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, அடுத்த ஷாட்டு போங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் முக்கியமாக எனக்கு நான் இப்போ இவங்களை ரெப்ரசன்ட் பண்ணி டைரக்டர்னு இந்த அப்ரிசியேஷன்ஸ் எல்லாம் வாங்குகிறேன். ஆனால் என்னை விட அரக்கத்தனமாக உழைச்சவங்க இந்த டீம் தான்.